கிராணி வரதுக்குள்ள நம்ம கடை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் முடிச்சிருவோம். ஐயோ செல்லா, உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா உனக்கு இங்க இன்னொரு செக் இருக்குது. என்னது இன்னொன்னா? சோலி முடிச்சது. இந்த கிராண்டி கேம்லலாம் எட்டுகால் பூச்சி ஓட இருக்குமே, அந்த பூச்சி எங்க? அது எட்டுகால் பூச்சி எங்கே இருந்துட்டு போகுதுடா. கம்மன் இருடா. அது வந்து என்ன பண்ண போகுது இப்ப? எனக்கும் தெரியல. ஆனா சவுண்ட் மட்டும் கேக்குற மாதிரியே இருக்கு. ஃபுட் ஸ்டெப்ஸ் எந்தா இல்ல. ஏன்டா ஏன்டா டயரை கொண்டு இங்க போட்டீங்க? ஐயோ, மோஸ்ட்லி இந்த மாதிரி பயங்கரமான இடத்துல தான் வைக்கிறாங்க. என்ன ஏதோ வர மாதிரி இருக்குது. வெல்கம் பேக் டு ஜெனி கேமிங். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராணி எஸ்கேப் டுகெதர் அப்படின்ற ஒரு நியூ ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த கேம் பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கேம் வந்து ஒரு கிராணியோட என்ஹான்ஸ்டு ரியலிஸ்டிக் வெர்ஷன் அப்படினே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா மேக் பண்ணிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆமா மக்களே, நாம இன்னைக்கு இந்த பலி முக்கியோட உண்மையான முகத்தை பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் போட பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாம போற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் மோட் தான் ப்ளே பண்ண போறோம். இப்ப நம்மள ஏதோ ஒரு காட்டுக்குள்ள விட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். என்ன ஒரே மர்மாகுது. ஓ, காட்டுல இருக்கறமா வேற லெவல். ஏன்டா இந்த காட்ட மாத்தவே மாட்டீங்கடா? இத மட்டும் மாத்த மாட்டாங்க மக்களே. அப்பதான் நம்ம அடிபட்டு சாகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அது அப்படியே கொடுத்திருக்காங்க. எங்கடா இருக்கும்? என்ன ஏதோ ஓடுன மாதிரி இருந்துச்சு. டேய், யாரா அது? அது யாருடா இல்ல யாருடின்னு நினைக்கிறேன். அதுவும் பாட்டியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற பாட்டி. ஐயோ, கச்சேரி ஆரம்பிக்கிறீங்களே, சோலி முடிச்சிருவீங்களோ? இங்க யாரோ ஓடுனாங்க. ஐயோ பாட்டியை காணோம். பாட்டி பாட்டி எங்க இருக்கீங்க? ஐயோ பாட்டியை வேற காணோமே. பின்னாடி வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருவாங்களான்னு வேற தெரியல. என்னத்த தேடிக்கிட்டு இருக்க? யார் அது? ஐயோ பாட்டி பதவளங்களே. நினைச்ச மாதிரியே அழகா பின்னாடி வந்து ஒரே போட போட்டு கொண்டுட்டாங்க மக்களே. என்ன அடி, அதே பேட், அதே வாய், அதே பல்லு. நம்ம கிராணி பாட்டி உண்மையாவே இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருக்குமோ? கண்டிப்பா இப்படிதான் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தாங்க பாட்டி. சரி, பாட்டி வந்து அதே மாதிரிதான் இருக்காங்க. ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காவும் ஹவுஸ் அப்படி இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஓரளவுக்கு சிமிலரா இருந்துச்சுன்னா கூட வந்து எஸ்கேப் ஈஸியா முடிச்சிடலாம். இல்ல அப்படின்னா வீட ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சும் எஸ்கேப் முடிச்சிடணும். அப்படியே நம்ம சோலி முடிய போறது கன்ஃபார்ம். என்ன துப்பாக்கி மாதிரி இருக்குது? ஆட துப்பாக்கி தான். மூணு துண்டாக்குன்னு பார்த்தா ஒரு துப்பாக்கி குத்துறானுங்க. டேய், வேற லெவல்டா. ஒருவேளை நார்மல் மோட் வந்ததுனால கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல மக்களே. பட் வந்து ஃபுல்லா கொடுத்தது வந்து நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். வாங்க ஃபர்ஸ்ட் வீட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ள வந்துட்டீங்க. இன்னைக்கு தான் உன்னோட கடைசி நாள். என்னது கடைசி நாளா? இப்பதான் நம்ம உள்ள வந்தோம். இந்த யாரை கொண்டு என்ன கடைசி நாள்ன்றா? அதுக்குள்ள அடே போய் வந்துச்சு. அதெல்லாம் இல்லடா. ஆக்சுவலி மக்களே நம்மள வந்து போட்டு தள்ள போறா. அதுதான் வந்துட்டு அவ அந்த டயலாக் மூலமா சொல்ல வரா. சரி ஓகே, இங்கெல்லாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் வந்து வித்தியாசமாவும் நிறைய வச்சிருப்பாங்க. ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதான் வந்து நம்ம எஸ்கேப் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். பாட்டி வேற பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பாட்டியோட ஸ்பீட் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நார்மலா நம்மள வந்து துரத்துற மாதிரியே இல்ல. சோ கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பாட்டியை பார்த்துட்டே வீடியோ சைடு பை சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டவுட் ஏவனா பாட்டியா எஸ்கேப் சொன்ன உடனே நம்ம கண்ணல முதல்ல படுது கார் தான். அதனால நாம இப்ப கார்ல தப்பிச்சு ஓடி போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து கார் எஸ்கேப்பே பண்ணிடலாம். கார் எஸ்கேப்க்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் கார் பேட்டரி தேவைப்படும், கார் வீல், இந்த மாதிரி கார் கீ. சோ இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சாலே எஸ்கேப் முடிச்சிடலாம். எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருளை நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு உங்களால போகவே முடியாது. ஆஹா, போகவே முடியாத இடம் அப்படின்னா நீ எப்படி போற? யாரை போறவளே? இவன் ஆனா வந்து பாட்டி பேயின்றதே மறந்துடுறா மக்களே. அதனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான். பேய் எங்க வேணா போகும் மக்களே. அது எங்க ஒளிச்சு வச்சிருக்குன்னு தெரியல. சரி ஓகே, ஹவுஸ் வந்து ஓரளவுக்கு சேமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு மக்களே. பட் கார் கேரேஜோட லொகேஷன்லாம் மட்டும் வேற மாதிரி இருக்கு. சோ வீடு ஃபுல்லா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். டேய், யாரா நீ? யாரா இத தூக்கிட்டு இருக்க? ஒருவேளை நம்மள மாதிரி கார் எஸ்கேப் பண்ண வந்து கார் பேட்டரியோட இங்க இருக்கானான்னு தெரியல மக்களே. அப்படி தொங்க விட்டுருக்காங்க. நம்மளே ஒரு வேளை இப்படி தொங்க விட்டுருவாங்களோ தெரியல. அதுக்குள்ள தப்பிச்சு ஓடிடணும் இங்க இருந்து. எலும்பு கூடு இந்த இடத்துல கார் பேட்டரி கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆஹா, ஒருவேளை வந்த கார் உண்மையான டிரைவரா இருப்பானோ? ஐயோ ஐயோ, ஏய் என்னடி அது கையில? சலோ ஓடாத. நல்ல வேளை பேட்டரிய போட்டோம். இல்லன்னா அந்த பலிமுக்கி நம்மள போட்டுருப்பா. ஆமா மக்களே, ஆக்சுவலி எனக்கு வந்து இப்ப சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. கார் பேட்டரி எடுத்ததுக்கே கையில என்னடின்னு வந்துட்டு அதுலயும் செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்கணுமா, அவகிட்ட அடி வாங்கணும். என்னமா பிளான் பண்றா பாருங்களேன்.
சரி ஓகே, இங்க வந்து ஜெனரேட்டர் இருக்கு. அப்ப காருக்கு ஃபியூவல் இல்லாம ஜெனரேட்டருக்கு வேற ஒரு ஃபியூவல் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிற மக்களே. ஒரு ஃபியூவலை வந்து தேடுறதுக்குள்ளே நாக்கெல்லாம் வந்து இது சொல்லுவாங்களா தொங்கிடுவாங்க. இதுல 2 ஃபியூவல் வந்து தேவைப்படுது. ஏன்னா அந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணாதான் இந்த கேட்டை வந்து ஓபன் பண்ண முடியும் போல இருக்கு. அந்த மாதிரி மெக்கானிசம்ல கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி தேட வேண்டிய பொருள் இருக்கு. ஆஹா, அப்ப நம்ம எஸ்கேப் ஆகணும்னா 2 ஃபியூல் கேன் தேவைப்படுமா? ஒன்னு ஜெனரேட்டருக்கு, இன்னொன்னு காருக்கு. ஆமா மக்களே, எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு. அங்க ஒரு கிரீப்பியான விஷயம் வேற இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 2 கேன் இல்ல, உங்களால ஒரு கேனை கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படியா? ஏன்டி யாரை போறதவளே? ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்க 2 பேரையும் வேக வச்சிடுவேன். அதாவது என்னதான் பாட்டியோட வெர்ஷன் மாறி இருந்தாலும் பாட்டி மனசார ஒரே மாதிரி தான் இருக்காங்க மக்களே. நம்மள வேக வைக்கணும், திங்கணும், சோறு அது மட்டும் மாறவே மாட்டேங்குது. பலி முக்கிய கார் ஒரு வீல காணவே எங்க கைட் போயிட்டு காயலங்கட்ல போட்டியா? நல்ல வேளை ஒரு காரோட டயர் மட்டும் காணும்னு நினைக்கணும் மக்களே. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த விரன்ஸ் இருக்குல்ல, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிணத்துக்குள்ள வந்து நம்மளுக்கு அந்த இன்ஜின் பார்ட் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து எஸ்கேப்க்கு ஒரு பார்ட்டாஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். டேய் கோழி பையலே, உன்னை இன்னைக்கு அடிச்சு குருமாவா ஆக்கல. ஏய், என்னடி அது கையில? சல்லோ, ஒழுங்கா வேகற கொடுத்துரு. ஆமா செல்லம், ஒழுங்கா அதை கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துறாங்க. போடி பாட்டி இருந்தாதான் நாம வந்து தப்பிக்கிறதுக்கு எல்லாமே பண்ண முடியும். பாருங்க மக்களே, நம்மளுக்கு ஐஸ் வச்சு நம்ம கிட்ட புடுங்க பாக்குறாங்க. நேரா போறோம், கிணத்துல சுத்தம், அதுல என்ன பொருள் இருக்கோ அதை தூக்குறோம். ஆஹா, டிராப் பாத்தியா? பலி முக்கி வழியிலே டிராப் போட்டு வச்சிருக்கா. நல்ல வேளை அதுல மிதிக்காம வந்த மக்களே. மிதிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு சங்கு தான் பின்னாடி படிந்து போட்டு தள்ளிருப்பா. ஆஹா, என்ன இவன் எங்க போடல பின்னாடி வந்துட்டு இருக்கா? சல்லோ, நீ இப்ப சாக போற. நம்ம பின்னாடியே வரது ஒரு வேலையா வச்சிருக்கா மக்களே. கிட்ட மாற்றத்துக்குள்ள இதை எடுத்துடணும். பாட்டி ஒரு நிமிஷம் அப்படியே இருக்க. ஒரே ஒரு போட்டு பண்ணி திருப்பிக்கிறோம். ஆஹா, தலைய வெட்டுற மிஸ் நீங்க தாங்கடா. சூப்பர். தர்பூஸ் பழம் மட்டும் எடுத்து கட்டிடலாம். ஆனா இந்த கேம்ல தர்பூஸ் பழம் இருக்குதா? இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. நான் வெட்டுறதுக்கு வச்சிருக்காங்களா, சோ அப்ப கண்டிப்பா இருக்கும். பேசாம ஒண்ணு பண்ணலாமா மக்களே? பாட்டி பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க. கன்னை எடுத்து ஃபர்ஸ்ட் பாட்டியை போட்டு தள்ளிடலாம். அப்பதான் நம்மளால தேட முடியும் பொருள்லாம். ஆமா, இந்த பள்ளி முக்கி தொல்லை தாங்க முடியல. கேட்டமால போட்டு தள்ளிடலாம். பாட்டி நாங்க ரெடி, கன் ரெடி, நீங்க ரெடியா? ஆமா பாட்டி, வாங்க பாட்டி. உங்களை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மத்த வேலையெல்லாம் பண்ண போறோம். வாங்க 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 வாங்க. டேய் கோழி, ஐயோ என்ன யாக்க துடிச்சிட்டு போயிடு. பாட்டி நான் உன்னை துள்ள, இந்த போத துட்டாங்க. எங்க ரெடி யாரை போறதோல? அதாவது மக்களே, பாட்டி எந்திரச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் தியேட்டரால நம்ம கலர் கொலையா தான் இருக்கும். அவன் கதை அவ்வளவுதான். டக்டேப்பா, இதுக்கு முன்னாடி நாம எங்க பார்த்தமே? எங்க பார்த்தோம்? எங்கேயோ இல்ல மக்களே. ஆக்சுவலி வந்து கிரானிட்டோட ஹெலிகாப்டர் எஸ்கேப்ல தான் பார்த்தோம். இந்த டக் டேப் வந்து இங்க எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு தெரியல. சோ ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணனும்னா மேபி தெரியல. இந்த எஸ்கேப்க்கே தேவைப்படுமான்னு தெரியல. சோ ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அது எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஹேமர் கிடைச்சிருக்கு. என்ன பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா, பிளாங்கை உடைச்சி மேல போய், ஐயோ நான் வேற அந்த கிரானி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுலயே மேபி இருக்கலாம் மக்களே, பட் எதுக்கும் உடைச்சு வச்சிருப்போம். வீடியோ ஃபுல்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ரைட், ஓகே. இந்த பிளாங்க் இப்போதைக்கு இங்க இருக்கட்டும். நாம இந்த வீட்ல மத்த என்னென்ன இடம்லாம் இருக்குது, என்னென்ன பொருளெல்லாம் இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் பார்த்து வந்துடலாம். ஆமா மக்களே, ஏன்னா வீடு வந்து நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கு. ஸோ ஃபுல்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணா மட்டும்தான் வந்து தப்பிக்க முடியும். இல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பாதி எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதே நம்மளுக்கு பொருள்லாம் கிடைச்சிருச்சுன்னா ஈஸியா இருக்கும். நம்ம வந்து கார் எஸ்கேப்பை முடிச்சிடலாம். சோ வாங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அண்டர் கிரவுண்டுக்கு எப்படி போகுது அதையும் வந்து ஃபுல்லா பார்த்து வச்சுப்போம். பேஸ்மெண்ட்டுக்கு யாரை போறதவள கட்ட வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. என்னத்த முட்டிக்கிட்டு இருக்க? அப்படி திருப்பி போ. மக்களே, நான் ஏன் வந்து அதுல முட்டிக்கிட்டு நின்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில இதுல இந்த பஞ்சு மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம தள்ளிட்டே இருந்தா அந்த பக்கம் விழுந்துரும், நம்ம உள்ள போயிடலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சு போனேன், பட் இல்ல. என்ன மோர மாதிரி இருக்குது? ஆஹா, கார் ஏறிடுறா. சூப்பர். ஆமா மக்களே, ஒருவேளை இதுதான் வந்து அவங்க இன்ஜின் பார்ட் மாதிரி ஏதோ காட்டியிருப்பாங்களோ. இருங்க உள்ள போய் நம்ம செட் பண்ணோம்னா தெரியும். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வேற ஏதாச்சும் வந்து கேக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு, அப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த பொருளையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி தேடி கண்டுபிடிச்சிடலாம். என்ன கை சிம்பிள காணோம்? ஆஹா, அப்ப எல்லாம் பொருள் வச்சிடுமா? சூப்பர். ஆமா மக்களே, கார்ல வந்து ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு டயர் தேவைப்படுது, அது மாதிரி ஃபியூவல் கேன் தேவைப்படுது, அப்புறம் கார் கீ. இதெல்லாம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம எஸ்கேப் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதையும் தாண்டி வேற ஏதாச்சும் பொருள் தேவைப்படுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சு எடுக்க வேண்டியது இருக்கு. பாத்து போயினே போ, எங்க இருந்தா ஏதாவது கிளம்பி வந்துற போகுது. ஓகே மக்களே, ஐயோ இந்த கிராக்கிங் ஃப்ளோர் வேற அங்கங்க சத்தம் போட்டு பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்ப ஆஹா சூப்பர், ஃபியூல் கேன் கிடைச்சிச்சு. ஆனா ஒண்ணுதான் கிடைச்சிருக்குதே. ஆமா, இந்த கேட் எதுக்கு? இந்த கேட்டுக்கு வந்து பூட்டும் இல்ல, அது திறக்கிறதுக்கு சாவியும் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படி போவாங்க இது வழியா? ஒரு நிமிஷம் இரு. டேய், யாரா அது உள்ள இருக்குது?
ஒருவேளை அது 8 கால் கிளவியா இருப்பாளோ? ஐயோ, அவ அதுலயே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாளே. இதுல எப்படி இருக்கான்னு தெரியல. இல்ல மக்களே, இது வந்து லேடிஸ் வாய்ஸ் மாதிரி இல்ல, இது ஜென்ஸ் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆனா யாருன்னு தெரியலையே. அவங்க வேற பேஸ்மெண்ட்ல ஏதோ ஒரு கிரீப்பியான விஷயம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. கிரானியை விட ரொம்ப டேஞ்சரஸா இருப்பாங்கன்ற மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருந்தாங்க. சோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஐயோ, பீதியை கிளப்பி விட்டுட்டாங்களே. எனக்கு பயமா இருக்குது. எனக்கும் பயமா தான்டா இருக்கு. சரி விடு, நம்ம அதை அப்புறமா பாத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போக வேண்டிய வேலையே இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா ஈஸியா ஆயிரும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரேட்டருக்கு இந்த ஃபியூவலை ஊத்திட்டு மத்த பொருள்லாம் தேட ஆரம்பிச்சிருவோம் மக்களே. தான் பிளான். பலிமுக்கிய எங்கடி இருக்கிற யாரை போறவள கீழ ஓடி உரிமிட்டு இருக்குது. அது என்னது? அது என்னவா வேணா இருந்துட்டு போகுதுடா. பாட்டி கிட்ட கூட அப்புறம் கேட்டுக்கலாம். ஏன்னா பாட்டி கேட்டது எப்படியும் சொல்ல மாட்டாங்க மக்களே. நம்மள வந்து பயமுறுத்துறதுக்காக இன்னும் ஹைட் பண்ணி விட்டுருவாங்க. சோ நம்ம அதை அப்புறம் பார்த்துப்போம். இதுக்கு ஃபியூவலை ஊத்தி முடிச்சிட்டோம் நம்ம. ரைட், ஓகே. எப்படி வெட்டிக்கிறமா டோர் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சலாம். ஆமா மக்களே, இன்னும் நம்மளுக்கு வந்து இன்னொரு ஃபியூவல் கேன் தேவைப்படுது, ஒரு டயர் தேவைப்படுது, அப்புறம் கார் கீ எடுக்கணும். இது எதுவும் எடுக்கல. ஆமா, இந்த பலிமுக்கி எங்க? இன்னும் மயக்கத்துல இருக்கறா. இவ்வளவு சத்தம் போட்டு ஆளே காணோம். எங்க இருக்கான்னு தெரியல மக்களே. ஆனா ஃபுட் ஸ்டெப்ஸ் கேக்குது. ஒரு ஏஞ்சி வந்துட்டாளா இல்ல ஏன் ஃபுட் ஸ்டெப்ஸா? என்ன இந்த இடம் ஏதோ புதுசா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆஹா, அடங்கொடுக்கு போற வழி இதுதானா? ஐயோ, இங்க வந்ததும் அது அந்த சவுண்ட் கேக்குறீங்களா மக்களே? அந்த சவுண்ட் கேட்டாலே வந்து உள்ளுக்குள்ள ஏதோ அது ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. அதுக்கு போறதுக்கு வேற நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ வேணுமா? அதை வேற கண்டுபிடிச்சு உள்ள போய் தான் மறுவேளை பாப்பாங்க. போல மக்களே அதுக்குள்ள. இரு சத்தாரிபா கேக்குது. போவாத, அப்படியே ரிவர்ஸ் வா, அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச்ல அந்த சத்தம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு மக்களே. அதனால நம்ம அந்த பக்கம் கூட போக வேணாம். இவ்வளவு நேரம் கொஞ்சம் வந்து என்டர்டெயின்மெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு பாட்டியோட. ஆனா இந்த சத்தம் கேட்டதுல இருந்து அந்த அட்மாஸ்பியர் அப்படியே மாறின மாதிரி இருக்கு எனக்கு. பலிமுக்கிய கீழே யாரை நடந்துட்டு இருக்கிறது? சொல்லிட்டு போயிட்டு யாரை போறதவள? அது இப்போதைக்கு அவ சொல்ல மாட்டா மக்களே. அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுப்பீங்க. நீங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்பீங்க. ஏதோ வெயிட்டா உள்ள இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது மக்களே. அது என்னன்னா இன்னும் தெரியல. ரைட், ஓகே. கும்பாபிஷேகம் பண்ண போறது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. சரி, இத கட்டை எடுத்து மேலே எங்க போறேன்? அதாவது மேல எப்படியோ அந்த இது கட்ட போட்டு நம்ம அந்த பக்கம் போவோம் மக்களே. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க. நம்ம அந்த பக்கம் போய் என்ன இருக்குன்னு பாத்துருவோம். ஐயோ, இந்த பலிமுக்கி நெட்டி தொட்டால கொஞ்ச நேரம் பதுங்கி வரலன்னு பாப்போம். வரலனா போவோம். ஆமா மக்களே, கொஞ்சம் நம்ம பாத்துட்டே போவோம். ஏன்னா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே போடா போட்டுருவா. ஒரு லைஃப் வேஸ்டா போயிடும் நம்மளுக்கு. இது என்ன புதுசா இருக்குது? ஆஹா, இது எதுக்கா நாப்பம் தெரியலையே. சரி ரைட், ஓகே. நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கிராண்டி கேம்ல எல்லாம் 8 கால் பூச்சி ஓடி இருக்குமே, அந்த பூச்சி எங்க? அது 8 கால் பூச்சி எங்கே இருந்துட்டு போகுதுடா. கம்மன் இருடா. அது வந்து என்ன பண்ண போகுது இப்ப? அண்ணே வணக்கம். அப்புறம் இப்பதான் உங்களை பத்தி பேசி நான் காமடிச்சு உள்ள வச்சோம். அதுக்குள்ள நீங்களே வந்தீங்களே. மக்களே, அதாவது எனக்கு 8 கால் பூச்சினாலே பயம். ரொம்ப ரியலிஸ்டிக்கா வேற இதை கொடுத்துட்டாங்க. ஐயோ, கண்ணுக்கே தெரியாம இந்த வீட்டுல எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு தெரியலையே. அது இவன் பெரிய பிரச்சனை மக்களே. இவன் வாய வச்சா அடுத்த செகண்டே அது எங்க இருந்தா வந்துச்சு டபக்குன்னு மேல குதிச்சிருச்சு. சரி ஓகே, கொஞ்சம் காம் ஆயிருவோம். இப்ப தெரிஞ்சிருச்சு மக்களே அந்த டக்ட் டேப் எதுக்கு. நாங்க எலக்ட்ரிக் இந்த லிவர் மாதிரி ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா, அது வந்து கனெக்ஷன் அங்க வந்து கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதை ஒட்டிட்டு தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த டக்ட் டேப் வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துட்டு போய் ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பைடர் வரத்தை வந்து அடைச்சிரும். சரி ரைட், ஓகே. பலிமுக்கி வர தோட்டிட்டு இருக்கா. சீக்கிரமா தப்பிச்சு ஓடணும். அப்படின்னா அந்த 8 கால் பூச்சி போய் மாட்டிக்கலாம். சீக்கிரமா போ. இருடா, எனக்கு இப்ப கூட காம் ஆகல மக்களே. ஏய், இது கன் பாட்டு தானே? ஓகே, ஆனா ஆல்ரெடி கன் இருந்துச்சு. ஒரு நம்ம அந்த ஸ்பைடர் கிட்ட அவுட் ஆனோம்ல, அந்த டைம்ல கன்னை உடைச்சு போட்டாலா என்ன நம்ம பாட்டி? தெரியலையே. இன்னும் இந்த வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. கீழே வர ஒருத்த உரிமிட்டு இருக்கான். அவன் யாருக்கு வர தெரியல. அவன் யாருன்னு எனக்கு இப்ப கூட ஐடியா இல்ல மக்களே. ஆனா வந்து பெருசா திருப்பி உருமுறா மக்களே. ஆடாமனா உருவி பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். சரி, அந்த இடத்துக்கு போனா அப்புறம் பாத்துக்கலாம் அவனை. ஒரு நிமிஷம் இரு. ஆஹா, கண்ணு முழுசாதானே இருக்குது. அப்புறம் அங்க மாட்டி அப்படி ஒரு பாட்டு தனியா இருந்துச்சு. ஐயா, ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை இந்த கேம்ல 2 கண்ணோ இருக்கலாம் மக்களே. 2 இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. ஆஹா, பலிமுக்கி எங்க இருந்து பாத்துட்டா. அந்த 2வது கண்ணோட 2வது பாட்டிக்கு தான் இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த லாக் வந்து போட்டுருப்பாங்க. அது பாருங்க, அதுதான். டாய், நீ தானே எங்களை போட்டு தள்ளது. இப்போ வாடா, முடிஞ்சா வாடா, ஒத்தி வாடா. சீக்கிரமா போ, வந்துற போறோம். அதாவது அவங்க கூண்டுக்குள்ள இருக்கும் போதே கொஞ்சம் அந்த ஃபீல் கிரீப்பியா தான் இருக்கு மக்களே. காருங்களாம் பார்க்கவே பயமா இருக்கான். ஓகே, நம்மளுக்கு வந்து கார் கீ கிடைச்சிருக்கு. வந்ததுக்கு ஒரு விஷயமாச்சும் ரொம்ப ப்ராஃபிட்டா அமைஞ்சிருக்கு. இந்த வீட்ல ஏகப்பட்ட இடத்துல பட்டேட்டி கிரீம் பார்த்து வச்சிருக்காங்க. இது என்னது? பிரெஞ்சா? ஓகே, இத வச்சு தான் இன்ஜின் பாட்டை டைப் பண்ணனும். இன்ஜின் பாட்டா? இப்பதான் நம்மளுக்கு வந்து ரேடியேட்டர் தானே மக்களே அங்க போட்டுருக்கோம். இது நம்மளுக்கு தேவையில்லை நினைக்கிறேன். இது எது கொடுத்துருக்காங்க தெரியல. மேபி வேற எதுக்காச்சும் யூஸ் ஆகலாம்.
ஃபியூல் கேன் கிடைச்சிருச்சு. ஓகே மக்களே, இன்னும் நமக்கு ஒரு டயர் மட்டும் தான் கிடைக்க வேண்டியது இருக்கு என்னோட கெஸ் படி. ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கார்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். டயரும் வந்து சரௌண்டிங்லேயே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போறதை தவிர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரீப்பியான ஃபீல் நம்ம பார்க்கவே வேண்டாம். இந்த வீட்ல நாம் எந்த இடத்துலலாம் தேடணும், எந்த இடத்துல இன்னும் தேடனே தெரியல. ஏன்னா சில இடங்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு வந்த மாதிரி ஆகுது, ஆனா நம்ம இன்னும் அங்க போவே இல்லை. ஆக்சுவலி நம்ம இன்னும் வீடை வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை மக்களே. எனக்கு தெரிஞ்சு நம்ம பாதி வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணோமான்னு கேட்டா கூட கொஸ்டின் மாதிரி தான் இன்னும் பண்ணல. சரி ரைட் ஓகே. இந்த வீடு எங்க இருக்கும்? ஒருவேளை அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்குது அப்படின்னா உள்ள போறது நம்மளுக்கு ஸ்பெஷல் கீ ஒன்னு கேக்குறாங்களே, அந்த கீ எங்க போறது? வாயை வைக்காதடா, அண்டர் கிரவுண்டுக்கு போற நிலைமை மட்டும் வரக்கூடாது மக்களே. ஆஹா, கார் டிக்கிக்குள்ள என்னவோ இருக்குது, அது என்னன்னு பாரு. அது ஏதோ ஃபியூஸ் மாதிரி இருக்குடா, அது நம்மளுக்கு தேவையில்லை. இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கார் டயர் தேவை, அது எங்க வச்சிருக்கானுன்னே தெரியல. முதல்ல ஃபியூவலை ஊத்திடலாம் இதுல. சரி ரைட் ஓகே. அத வேற போட்டேன். அந்த யானைக்கு போறத வரதுக்குள்ள டப்புனு பெட்ரோல் ஊத்து, சீக்கிரம். இருடா அதுதான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப டயர் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க பக்கத்துலயே எங்கேயாச்சும் கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும் மக்களே. நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் இன்னொரு தடவை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் தோணுது. ஆமாடி வலி முக்கிய வெத்தல போக அங்க போறோம். ஒரு கோட்டை இருக்கிற பார்க்க வேணுமா, கோட்டைல இருந்து பார்க்க வேணுமா? இப்படி பேசியே வந்து பாட்டியை டென்ஷனா எங்கேயோ அடி வாங்கி சாக போறா மக்கள். இதுல நம்மள வேற போத்து விட்டுருவான்னு நினைக்கிறேன். கம்மனு வாடா, பொருள்னு தேடணும். அத ஊடு. சரி ரைட் ஓகே. இப்போ நாம அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து நம்ம டயரை தான் மக்களே தேட போறோம். ஒருவேளை நம்ம பேட் லக் டயர் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட கோல் வந்து ஸ்பெஷல் கீ தேடணும் மக்களே. ஏன்னா வேற எங்கேயும் இல்ல அப்படின்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் இருப்போம். ஆஹா, ரிமோட் கண்ட்ரோல் சூப்பர். ஒருவேளை இதுக்குள்ளேயே வீல் இருந்துச்சுன்னா வேற லெவல்ல நம்ம வந்து ரொம்ப லக்கியா இருப்போம் மக்களே. அதுல மட்டும் வீல் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் போகாமே சக்சஸா வந்து எஸ்கேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க நம்ம ஹோப் பண்ணிட்டு போவோம். ஆனா நல்ல வேலை ஒரு வீல கட்டாடுங்க, மொத்த வீல கட்டிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? மொத்த வீலெல்லாம் கழட்டி இருந்தாங்கன்னா நான் கார் எஸ்கேப் பண்ணிருக்க மாட்டேன் மக்களே. மெயின் டோர் எஸ்கேப் அப்படியே மாத்தி இருப்பேன். திறந்துடுச்சு. என்ன ஓபன் ஆக மாட்டேங்குது? இருங்க உங்களுக்கு கிட்ட வந்து ஓபன் பண்ணாதான் பண்ண ஆகுது. சரி ஓகே. ஐயோ, டயருக்கு பார்த்தா தர்பூசுக்குதே. அப்போனா கன்ஃபார்மா டயர் வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்குதா? ஆமா மக்களே, எனக்கு அப்படிதான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து அந்த மாதிரிதான் சிம்டம்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுல கீ என்ன குடுக்குறாங்கன்னு தெரியல. பலி முக்கிய இந்த வீல எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? யாரை போறதவளே? பாட்டி சொல்லிட்டு தான் மறுவேளை பாப்பாங்க. கம்முனா வாடா, இதுல ஸ்பெஷல் கீ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த தர்பூஸ் பழத்துக்குள்ள கார் வீல மறைச்சு வச்சிருப்பாங்களோ? டேய் இப்படியே பேசணும்னு வச்சுக்கேன், இதுக்குள்ள வச்சு உன் தலையை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாத்துருவோம். எப்படி மக்கள் இப்படிலாம் யோசிக்கிறான்? இருங்க, இந்த என்ன கீ கொடுத்துருக்கானுங்க? சேஃப் கீ. அட பலி முக்கிய நின்னுங்க. பலி முக்கிய அங்க நடி பாத்துட்டு இருக்க. யாரை போறதவளே? போங்க அண்டர் கிரவுண்டுக்கு போங்க. ஐயோ, இந்த பலி முக்கிய அண்டர் கிரவுண்ட் அனுப்புறது நம்மளோட ரொம்ப ஆர்வமாகறானே. இதெல்லாம் பாக்கும்போது பேசாம கார் வீலே இல்லாம எஸ்கேப் பண்ணிரலாமோன்னு எனக்கு தோணுது மக்களே. இவ ஒரு யாரை போறதவளே? கார் வீலே இல்லாம எப்படி போவோம்? அதான் நம்ம கலர்குள்ள இருக்கால மக்களே, அவன ரவுண்டா கார் கீ கார் டயர் மாதிரி மாத்தி அத வண்டியில மாட்டிட்டு போக வேண்டியதா. ஓகே மக்களே, இதுல என்ன இருக்கு? வீல் கிராங்க். அட ஸ்பெஷல் கீ. அதாவது டவுட்டே வேணாம் மக்களே, இப்ப நம்ம அண்டர் கிரவுண்ட் போயே ஆகணுன்றதுக்கு இதான் எக்ஸாம்பிள். பலி முக்கிய தனியா கீழே போறதுக்கு பயமாகுது. கொஞ்சம் நீயே கூட வரையாடி யாரை போறதவளே? அதாவது பயத்துல பேயெல்லாம் வந்து கூட தொடை கூப்பிட ஆரம்பிச்சிட்டா மக்களே. இவனுக்கு என்னமோ ஆயிருச்சு. ஐயோ, உள்ள எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. எது நடந்துட்டு இருந்துச்சு, எது உரிமைட்டு இருந்துச்சுன்னு ஒண்ணும் தெரியல. எனக்கும் தெரியல, ஆனா சவுண்ட் மட்டும் கேக்குற மாதிரியே இருக்கு. ஃபுட் ஸ்டெப்ஸ் எந்தா இல்ல. ஏன்டா டயரை கொண்டு இங்க போட்டீங்க? ஐயோ, மோஸ்ட்லி இந்த மாதிரி பயங்கரமான இடத்துல தான் வைக்கிறாங்க. என்ன ஏதோ வர மாதிரி இருக்குது? எனக்கு அப்படிதான் இருக்கு. சோலி முடிச்சது. ஐயோ, தாத்தா தான் மக்களே அது. ஆனா பாருங்களேன், தாத்தா அந்த போடுற சவுண்டும் அந்த பாக்க ஜைஜாண்டிக்கா இருக்காரு, அவ்வளவு பெருசா. ஆனா ஒருவேளை இவரே இங்க கீழே இருக்காரு. ஒருவேளை வீட்டை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. மேல நான் பாத்துக்கிறேன், கீழே நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு பாட்டி புருஷனும் பொண்டாட்டியும் சரி நம்மள எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க மக்களே. இப்ப அண்டர் கிரவுண்ட்ல எங்க போனாலும் இவர் இருப்பார் போல. நான் கூட ஏதோ பெரிய பிரச்சனை தான் கீழே எதுவும் தெரிஞ்சேன். இது பெரிய பிரச்சனை கிடையாது, இது டப்பி பீஸ் தான். பட்டத்தை போட்டுலாம். டேய் அண்டர் கிரவுண்ட்ல அந்த ஏஞ்சலினா இருக்கா பத்தியா, எட்டுக்கால் கிளவி, அவளையே போட்டு தள்ள முடியாது. எனக்கு தெரிஞ்சு தாத்தாக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் பவர் கொடுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. சோ கேர்ஃபுல்லாவே இருப்போம் தாத்தா கிட்ட. ஆஹா, ஒளியறதுக்கு உள்ள ஏகப்பட்ட ஹைடிங் பிளேஸ் இருக்குதே, வேற லெவல். இவ்வளவு ஹைடிங் பிளேஸ் கொடுத்துருக்காங்கனால யோசிச்சுக்கோங்க மக்களே, கண்டிப்பா ஏதோ வில்லங்க இருக்கு, அதனால தான் ஒளியறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இரு பல்செட் வருது. உள்ள போ. நல்ல வேலை
அது கொஞ்சம் கண்டுபிடிச்சதுனால ஒளிஞ்சிட்டோம் மக்களே, எல்லாம் தாத்தா கிட்ட மாட்டிருப்போம். இப்போ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்டர் கிரவுண்ட்ல இவ்வளவு பெரிய இடத்துல அந்த வீலை நாம எங்க போய் தேடுவோம்? அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு மக்களே, அது என்னன்றத நான் பின்னாடி சொல்றேன். இரு 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 ஒரு சேரு ஏதோ டிராப் மாதிரி இருக்குது பாரு, பாத்து பொறுமையா போ. ஒருவேளை நேரா போனா அடிச்சிருமோ, உட்கார்ந்துட்டு போல, இல்ல படுத்துட்டு போக முடியாது. சரி உட்கார்ந்துட்டே போவோம் மக்களே. ஜெஸ்ட் மிஸ் இல்லனா கபால கலங்கி இருக்கும். ஆஹா டைரி கட்டிச்சு வேற லெவல். இருங்க, ஏதோ சத்தம் கிட்ட மாதிரி இருந்துச்சுல. ஓகே, அட இதுதானா? நான் கூட தாத்தா ஏதோ வந்துட்டாரோ அப்படின்னு ஒரு சத்தம் நினைச்சு பயந்துட்டேன். இங்க பாரு, நாம இந்த டனலுக்கு புதுசு, எப்படி வந்தோமோ அப்படியே போயிடலாம். யாருக்கு மடக்கா போய் எங்கேயாச்சும் மாட்டணும், இங்க இருந்து வெளியவே போக முடியாது பாத்துக்கோ. அந்த பிரச்சனைன்னு சொன்னதே எனக்கு வழிதான் மக்களே தெரியல. இரு 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 தாத்தா வர டக்கு போய் ஒளிச்சிரு. இருடா. ஐயா ஐயா, அந்த டயரை வேற தூக்கிட்டு வேகமா நடக்க முடியல மக்களே. தாத்தா கிட்ட ஈஸியா நேரத்துக்கு மாட்டி இருப்போம். நல்ல வேளை போயிட்டாரு. எப்படி போறேன்னு தெரியலையே. இங்க இருந்து சும்மா வெளியே போறதே கஷ்டம், இது இந்த டயரை தூக்கிட்டு போறது அதோட கஷ்டம். இதுல வரை இப்ப ஸ்லோவா நடக்கிறான், அது அதோட கஷ்டம். ஆகும்போது நம்ம கதை க்ளோஸ். ஆமா மக்களே, பாருங்க மூவ்மெண்ட் ஸ்பீட் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட்டான பொருள் தூக்க ஆரம்பிச்சதும் தாத்தா அந்த சைடு போயிருக்காரு. அவர் இந்த சைடு வரதுல நம்ம போயிடலாம். சீக்கிரமா போ. கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோமான்னு தெரியல. குத்துமதிப்பா போவோம். இல்ல 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 இது இல்ல இது இல்ல, இது வந்த வழி இல்ல, தப்பான வழியில போயிட்டு இருக்கேன். சரி இருடா, அது ஏதோ பயத்துல போயிட்டு இப்ப கரெக்டா போறோமான்னு மட்டும் நீ பார்த்து சொல்லு. இவன் சொல்ற வழியில நம்ம கரெக்டா போயிடலாம் மக்களே. இதா என்ன மியூசிக் ஆகுது? ஆஹா தாத்தா வர போலுக்கு டக்குல உட்காரு. ஒருவேளை தாத்தா வந்து இவன் சொல்லிட்டான் மக்களே. இப்போதைக்கு நம்ம தாத்தா கிட்ட மாட்டி இருந்தா தாத்தா என்ன பண்ணுவாருன்றது ஐடியாவே இல்ல. இப்போதைக்கு மாட்டாத வரைக்கும் நம்ம சேஃபா இருக்கோம். ஐயோ, இங்க இருந்து முழுசா வெளியே போறதுக்கு நம்ம விக்கெட் போயிட்டு போகுது. சீக்கிரமா போ. அவர் வீட்டுல அந்த மூச்சு காத்தோட சத்தமே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு மக்களே. அதான் பயமுறுத்துது மக்களே. நாம இந்த டயர் அப்படியே அழகாம குழுகாம கூட போயிட்டு வண்டியில மாட்டறதுக்குள்ள டிகிரி வீடியோக்கு லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் போட்டு பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா தாத்தா கிட்டயும் மாட்டல, பாட்டி கிட்டயும் மாட்டல மக்களே. பொருளை எடுத்துட்டு போய் நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எஸ்கேப்ப முடிச்சிடலாம். ஆனா நாம இந்த வீட்டை நிறைய ஆராயணும், இன்னும் நிறைய ஆராயாமே இருக்கிறோம். ஆமா மக்களே, வீடு ஃபுல்லா என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்ல. இரு ஒரு சரி. ஆஹா பலிமுக்கி படியில இருந்து கீழே நீங்க இருக்கான்னு நினைக்கிறேன். அவ போறதுக்கு அப்புறம் போலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. போயிருப்பான்னு நினைக்கிறேன் மக்களே. ரொம்ப நேரம் ஆன மாதிரி இல்ல. இருங்க, அட இப்பதான் மக்களே இறங்கியே வர. அப்ப கேட்டது ஃபுட் ஸ்டெப்ஸ் நினைக்கிறேன். அதுக்குள்ள படிக்கட்டுல இறங்கி வரான்னு வேற நம்ம நினைச்சிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணியே போலாம். ஆமா, மொத்தம் இந்த கேம்ல எத்தனை எஸ்கேப் தான் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு வந்து மெயின் டோர் எஸ்கேப் ஒன்று இருக்கு மக்களே, அப்புறம் கார் எஸ்கேப், அப்புறம் அதுல வந்து ரொம்ப டேஞ்சரஸான பேஸ்மெண்ட் எஸ்கேப், அதாவது தாத்தா இருக்கிற இடத்துல ஒரு எஸ்கேப் இருக்கு. ஓகே மக்களே, நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த டயரை மாட்டிட்டு எஸ்கேப் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணிடுவோம். இல்ல வேற பொருள் தேவைப்படுதானே. ரைட், ஓகே, வீல மாட்டியாச்சு. டக்குனு கார் சாவிட்டு ஸ்டார்ட் பண்ணு. அந்த பலிமுக்கி வரதுல கிளம்பி போயிடலாம். ஆமா மக்களே, பாட்டி வரதுக்குள்ள நம்ம கடை வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து எஸ்கேப் முடிச்சிருவோம். ஐயோ செல்லா, உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா உனக்கு இங்க இன்னொரு செக் இருக்குது. என்னது இன்னொன்னா? சோடி முடிச்சது. என்ன செக்கு தெரியலையே. அட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அட மக்களே, பாட்டி நம்மள லாஸ்டா பிராங்க் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு இருக்குன்னது நான் கூட என்னமோ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் நல்ல வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கார் எஸ்கேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுலயே வந்துட்டு ஒரு லைக் டார்கெட் இருக்கு, அதை நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதாவது 15K லைக்ஸ் வந்து ரீச் ஆயிருச்சு அப்படின்னா இதுல இருக்கிறதுலயே வந்து டஃப்பான எஸ்கேப் கூட இருக்கு. நம்ம இன்னும் அந்த மெயின் டோர் எஸ்கேப் பண்ண வேண்டியது இருக்கு. டஃப்பான எஸ்கேப்னு சொல்றது பேஸ்மெண்ட் எஸ்கேப், அதையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்கேப் பண்ணும்போது நம்ம அந்த சிலந்தி கிட்ட மட்டும் தான் மக்களை மாட்டணும். பாட்டி கிட்ட எப்படி அடி வாங்கணும்ன்றது இன்ட்ரோலே காட்டிட்டாங்க. ஸோ அதனால பாட்டி கிட்ட அடி வாங்கினா எப்படி இருக்கும்ன்ற பயம் வந்து இதுக்கப்புறம் கிடையாது. ஆனால் தாத்தா எப்படி அடிப்பாரு, அடிச்சா என்ன எஃபெக்ட் இருக்கும், பிடிச்சா என்ன பண்ணுவாருன்ற ஐடியாவே இல்லை. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் எஸ்கேப் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு மாட்டிடுவோம் நம்மளே. ஏன்னா ஒரு பொருள் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை அப்படி மாட்டலன்னா கூட நம்மளே வாலண்டியராக மாட்டி தாத்தா எப்படி அடிக்கிறாரு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுப்போம். இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தேன் எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, இந்த மொமெண்ட் ரொம்பவே விறுவிறுப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மொமெண்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் மறக்காம போட்டுருங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்கு நான் எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பை. லவ் யூ ஆல்.